ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் முடிய நான் வாசிக்க போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் முடிய. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளனாய் இருந்தபோது உன்னை நீயே அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்கிறேன். இவ்விதமான மரணத்தினால் அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிட பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவரும் ராபோஜன பன்கையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவருமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொன்னாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்றான் என்பது. எங்கள் பரலோக பிதாவே, வார்த்தைக்கு நீரே வியாக்கியானி என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதித்து பாடினோம், உம்மை ஆராதித்தோம். நீர் ஒருவரே ஆராதனைக்கும் சகல துதி ஸ்தோத்திரத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவரீ, நாங்கள் துதித்தாலும் துதியாமல் போனாலும் 24 மணி நேரமும் தூத கணங்களும் சேராபின்களும் சேர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆனால் இந்த பூமியில் வாழ்கிற நாங்களும் கூட உம்மை ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சகா, இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் பாராட்டின தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாசித்த உடைய வேத வசனங்களோடு கூட உடைய ஆசீர்வாதங்களை கூட்டி தந்துள்ளபடியாக வேண்டுகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். காணிக்கு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கரங்களையும் கூட நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆம்.
உட்காரலாம். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை பார்த்து வேகமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு சீஷருக்கு அவர் தரிசனமாகிறார். சீஷருக்கு தரிசனமான விதங்களிலே இது 3வது தரிசனம். 2 முறை பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளாக பிரவேசித்து, முதலாவது ஒரு முறை அவருக்கு ஷாலோம் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசி எருசலேமில் தங்கியிருக்கும்படியாக சொன்னார். பிறகு சீமோன் பேதுரு மீன் பிடிக்கும்படியாக கடலுக்கு அவர் போகிறார். கூட இருக்கிற சில சீஷர்களையும் கூட கூப்பிட்டு போயிட்டார். மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. விடிய காலையில கரையில இயேசு நிற்கிறார். பிறகு சீஷர்களை அவர் வலையை வேறு பக்கமாக போட சொல்கிறார். உடனே யோவான் அது இயேசு என்று அறிந்து கொண்டான். சீமோன் பேதுரு இயேசு என்று அறிந்தவுடனே தான் வஸ்திரம் இல்லாமல் அல்லது நிர்வாணமாக இருந்தபடியால மேற்சட்டையை எடுத்து கீழாக கட்டிக்கொண்டு கடலில் குதித்து எல்லாரும் கரை வந்து சேர்றாங்க. கரைக்கு வந்த உடனே என்ன நடக்கிறது அப்படி பார்த்தோம்னா, இயேசு அங்கு வீற்றிருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து. இது 3வது தரிசனமா இருக்கிறது. அங்க நெருப்பில தழையில சுட்ட மீன்களை இயேசு வைத்திருக்கிறார். பிறகு அவங்க பிடிச்ச 153 பெரிய மீன்களிலே ஒரு சில மீன்களை கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். பிறகு அவர்களுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்த இயேசு சரீரத்தில் இருந்தார். இப்பொழுது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து பொரித்த மீன் கண்டங்களை அவருக்கு கொடுத்து அவளோடு கூட பேசிக்கிட்டு வர அந்த நிகழ்வை தான் நம்ம பார்த்தோம். அப்படி பேசிக்கிட்டு வர இயேசு கிறிஸ்து அவளோடு கூட அப்படியே பேசிக்கிட்டு வராரு. அப்ப பேதுருவிடத்தில் அவர் இப்படியாக பேசுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அவர் சொல்றார், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. திரும்ப ஒரு முறை இயேசு கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இப்படி 3 முறை இயேசு கேட்ட உடனே 3வது முறை பேதுருவால அதை தாங்கிக் கொள்ள முடியல. ஆண்டவரே, நான் நம்ம நேசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்படி சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து அவனுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இவ்விதமான மரணத்தினால் அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். இப்படி பேதுருவோடு கூட பேசிட்டார். ஏன்னா பேதுருவை கொண்டு தான் தேவன் தம்முடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்ற போகிறார். பல நாட்களுக்கு முன்பாக இந்த பேதுருவிடத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்துக்குரிய திறவுகளை கூட கொடுத்தார். பேதுரு தான் அப்போஸ்தலர் பிரதானமானவர். மிக வயதில கூட மூத்த ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். இவரை அழைத்து இவருடைய வாயில அறிக்கை செய்ய வைக்கிறார். இவர் ஏறக்குறைய ஒரு 3 முறை இயேசுவை மறுதலித்த ஒரு மனுஷனாக இருந்தார். பிறகு 3 முறை இவரை அறிக்கை செய்கிறார். இந்த 3 முறையும் பார்த்தீங்கன்னா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாய் என்று நம்முடைய வேதாகமத்தில் அந்த ஒரு காரியம் மட்டும் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா வெவ்வேறான அன்பை குறித்து அவர் போதிக்கிறார். அதை குறித்து நம்ம உள்ள போக வேண்டாம். ஆக இப்படியோ அவர் முடிவில் சொல்லிட்டார், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஐயா, நான் நேசிக்கிறேன் என்பது கூட நமக்கு தெரியும். சொல்லி முடிச்சோன்னு ஆண்டவர் சொல்றாரு, அவர் எப்படியாக மரணிக்க போகிறார், அவருடைய கடைசி முடிவு என்ன, அதை குறித்து இயேசு சொல்றாரு. உடனே பேதுரு அந்த 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 வார்த்தையை உடனே புரிஞ்சுக்கிட்டார். நீ இள வயது உடையவனா இருந்தபோது உன்னுடைய அறையை நீயே கட்டிக்கிட்ட, ஆனா வயசாக போகுது, அப்போ உன் கரத்தை நீட்டுவ, வேறு ஒருவன் வந்து உன்னுடைய அறையை கட்ட போகிறான். பேதுரு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி இயேசுவோடு கூட பேசிட்டு இருக்கிற நேரத்துல அப்படி திரும்பி பார்த்தா யோவான் வராரு. வயதுல சீஷர்ல இளைய வயது உடையவர் தான் யோவான். அவர் தான் இந்த நிருபத்தை கூட எழுதினவர். பேதுரு உடனே பார்த்து, நம்ம 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 கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு தெரியுங்களா, ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இவனை பத்தி என்ன ஆச்சு அப்படி கேட்போம். திருக்கதரிசி ஒரு முறை பஸ்ல போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு பெண்ணு, ஒரு வயதான அம்மா அவரை கூப்பிட்டு பிறகு அவர் எப்போ பிறந்தாரு, எந்த மணி நேரத்தில் பிறந்தார், அதை குறித்து நம்ம கரெக்டாக சொல்லிச்சு.
என் மகன் கூட ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான், அவனை பார்க்கறதுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படி சில விஷயத்த சொல்லிட்டு, இவர் எப்போ பிறந்தாரு, இவர் எந்த பகுதியை வாழ போகிறார் என்பது குறித்து அந்த பொம்பை அது கிறிஸ்தவம் கிடையாது, கிறிஸ்தவ குடும்பம். ஆனால் அந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்த ஒரு பெண்ணு. உடனே பேனம் என்ன சொல்றாருன்னா, கூட அவங்க ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தான், அப்போ இவன் விஷயத்த சொல்ல நம்ம சொல்லுவோம் பாருங்க, அப்போ இவன் விஷயத்த சொல்லலாம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, அவனை பற்றிலாம் எனக்கு தெரியாது, உன் பின்னாடி ஒரு ஒளி வந்துகிட்டே இருக்குது, உன்னை சுற்றிலுமாக ஒரு ஒளி இருக்கிறது அப்படி சொல்லுது. இது மனுஷனுடைய இயல்பு. யாராவது ஒருத்தர் பற்றி ஏதாச்சும் கேட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இப்போ இவனை பற்றி என்ன அது கேட்போம். அப்படி பேதுரு கூட கேட்டார். கேட்ட உடனே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தானே, வாசிக்கலாம் யாராவது ஒருத்தர். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டுப்படுகிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். வார்த்தை கொஞ்சம் கவனிக்க, எப்படி கடினமா சொல்றது. அப்படி திரும்பி பார்த்து பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே என்னை பத்தி நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, பரவாயில்லதான், அப்ப இவன் காரியம் அப்படி கேட்டவனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, ஃபாலோ மீ. நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, என்னை பின்பற்றி வா. அந்த வார்த்தை சொன்னார். உடனே இந்த வார்த்தையானது சீஷர்களுக்குள்ளாக இப்படியாக பரவி அவன் மரிப்பதில்லை என்கிறதான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக சீஷர்கள் வந்துட்டாங்க. ஆனால் யோவான் எழுதுகிறார், இயேசு அப்படி சொல்லல. ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய சூட்சமம் பார்க்கிற நேரத்தில் என்ன சொல்லுகிறார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, என்னை பின்பற்றி வா. எனக்கு நம்முடைய செய்தி என்னன்னு அப்படி பார்த்தோம்னா, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன. அப்ப யோவான் மரிப்பதில்லை என்கிறதான ஒரு கருத்து சீஷர்கள் மத்தியில் இருந்தது. எப்பொழுது 2000 வருஷங்களுக்கு முன்பாக இருந்தது. 2000 வருஷங்களுக்கு பிறகு கூட இந்த கருத்து உலகளாவிய ஒரு கருத்தா இருக்கிறது. உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா சிலர் சவுண்ட் கம்மி பண்ணிடலாம், சிலர் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, யோவான் இன்னும் மரிக்காமல் அவர் உயிரோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார், அதை பிலீவ் பண்ணதுக்கு அதை விசுவாசிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கிறது, பரவாயில்ல. சீஷர்கள் கூட அதை பிலீவ் பண்ணாங்க. அப்படியாக நம்முடைய தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதான சில காரியங்கள் இருக்கிறது. யோவான் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார், அதற்கு சில நிகழ்வுகளை ஆதாரமாக சொல்லுவாங்க. நீங்க சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தேவ மனுஷன், இந்தியாவில் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா மிக அற்புதமான தேவ மனுஷன், தேவனுக்காக நின்ற ஒரு மகத்தான ஊழியக்காரர். அவர் ஏறக்குறைய இமயமலை மற்ற இப்படிப்பட்டதான தேவனை தேடி காடுகளிலும் மலைகளிலும் சாதுக்கள் ரிஷிகள் இருந்து தவம் செஞ்சிருக்கிறாங்க பாரு. அந்த இடத்துல போய் தான், எப்பா நீ தேடுறிய அந்த உண்மையான தெய்வம் ஜோதிமயமான தேவன் இயேசு என்பதை பிரசங்கிக்கிற ஒரு மகத்தான தேவ மனுஷனா இருந்தார். இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை குறித்து அவருடைய தன்னுடைய சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அவர் ஒரு முறை இமயமலையில ஏறி இப்படியாக தம்முடைய மகத்தான ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற நேரத்துல பனியினால் அவர் சறுக்கப்பட்டு மேலே இருந்து அப்படியே அவர் சறுக்கி அப்படியே வந்து ஏதோ ஒரு துவாரத்துக்குள்ளாக ஒரு குழிக்குள்ளாக விழுந்துறார். மலையில் இருக்கிறதான ஒரு குழிக்குள்ளாக. குளிர். இவர் அதிகமா சாப்பிடாதவர், அங்கேயும் இங்கேயும் ஓடி ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷன். ஆகையினால அந்த அந்த மலைக்குள்ள இருந்த ஒரு இடுக்குள்ளாக ஒரு குகைக்குள்ளாக அப்படியே விழுந்துட்டார். விழுந்து அங்கிருந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அது உள்ள இருந்து ஒரு மனுஷன் வெளில வந்தார். அவர் பார்க்கறதுக்கு தலை தாடி எல்லாம் பெருசு பெருசா வந்து ஒரு சிங்கத்தை போல உருவம், ஆளை பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தார். அவர் எழும்பி வந்தார். அந்த நேரத்துல சாது சுந்தர் சிங்குடைய சரீரம் அந்த குளிரில அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த மனுஷன் ஏதோ ஒரு அங்க முளைக்கக்கூடிய ஒரு இலையை எடுத்து அவருக்கு கொடுத்தாராம். சாது சுந்தர் சிங் அந்த இலையை வாயில போட்டு கொஞ்ச நேரம் அப்படி சுவைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவருடைய உடல் எல்லாம் உஷ்ணமாய் விட்டது. பிறகு அவர் தன்னுடைய எங்கேயோ இருந்த ஒரு புதிய ஏற்பாடின் புத்தகத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டினாராம். காட்டின பிறகு
நானும் உன்னை போல ஒரு கிறிஸ்தவன் தான் என்று சொல்லி தன்னுடைய கரங்களில் உள்ள அந்த புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தை அவர் காட்டினதாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வை வைத்துதான் இந்தியாவிலே, தமிழ்நாட்டில் கூட ஏறக்குறைய மற்ற மக்களும் கூட இந்த யோவான் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் மரித்து போவதில்லை, அவர் தான் என்ன செய்கிறாரு, இமயமலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு கருத்தும் கூட இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இது எங்க? நம்ம தமிழ்நாட்டில். மற்ற உலகத்தில், உலகளாவிய மக்கள் மத்தியில் இது எப்படி சொல்றாங்க எனக்கு தெரியல. ஆனால் அநேகர் என்ன நினைச்சிருக்கிறாங்க, இயேசு சொன்னார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன. சீஷர் உடனே இவன் மரிப்பது இல்லை அப்படி சொல்லிட்டு அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பல நேரங்களிலே மக்கள் தேவனுடைய வசனங்களை தவறாக புரிந்து கொள்வது, பல நேரங்களிலே நல்ல ஊழியக்காரர்கள் தேவனுடைய வசனங்களை தவறாக வியாக்கியானப்படுத்துகிற நேரத்தில் அதை கேட்கிற மக்கள் தேவனுடைய வார்த்தையை கூட தவறாக புரிஞ்சுக்குவாங்க. சமீபத்தில் நான் ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒன்று பார்த்திருந்தேன். அதில் ஒரு ஊழியக்காரன் இப்படியாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலியமான ஒரு ஊழியக்காரர், அவர் பரலோகத்துக்கு போய் எலியாவை பார்த்து எலியாவிடத்தில் பேசி எலியாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டதாகவும், எலியா சொன்ன பதில் தான் இன்னைக்கு உங்ககிட்ட கூட நான் சொல்ல போறேன். நான் கரெக்டு தப்பெல்லாம் சொல்ல வரல. இந்த பைபிள் சமூலமும் சத்தியம், உங்களுடைய வேதம் சமூலமும் சத்தியம், உங்களுடைய நீதி நியாயங்கள்லாம் நித்தியமா இருக்கிறது. அவர் இந்த வேத புத்தகத்துக்கு தான் முக்கியத்துவம். தேவத்தோட வார்த்தையை தாண்டி எதையும் செய்ய மாட்டார். அப்ப என்ன நடந்துச்சு, ஒரு வசனத்தை வாசிட்ட பிறகு அதை நான் எக்ஸ்பிளைன், அது நம்ம செய்தி கிடையாது, சின்ன சின்ன விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது சீக்கிரமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமும் 21வது அதிகாரம் 12வது வசனம். போதும், இன்னும் கூட வாசிக்கலாம். நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளையும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளையும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியே நடந்து ஆகாபுரை குடும்பத்தின் சோழ மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோழம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரை கொண்டு போட்டபடியினால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதித்தார். நீயோ உனக்கு உண்டாகும் குரல் நோயினால் உன் குரல்கள் நாளுக்கு நாள் இட்டு விழும் மற்றும் கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுவாய் என்று யோசித்தது. போதும். இங்க என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, யோசபாத்தினுடைய மகன், யோசபாத்து ஒரு நல்ல ராஜா, யூத ராஜா, நல்ல மனுஷன், ஸ்பிரிச்சுவல் மேன். ஆனால் இந்த யோசபாத்து கூட பார்த்தீங்கன்னா ஆகாப்போடு கூட ரொம்ப ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருந்தார். ஆகையினால் தான் அவரோட வாழ்க்கையில் பல நேரங்களில் பல தடைகள் ஏற்பட்டது. அவர் உண்டாக்கின கப்பல்கள் சேதம் அடைந்தது. அவருடைய வாழ்க்கை திசை மாறி போவதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படி பார்த்தோம்னா, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவரோடு பழகினால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மைக்குள்ளாக வர முடியும். இதை விட்டுட்டு மற்ற எவனாவது கூட நீங்கள் பழகிட்டு அவங்க கூட செய்தியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ஃபெலோஷிப் வச்சுங்க, செய்தியில் நீங்கள் வளரவே முடியாது. நான் தைரியமாக சொல்கிறேன், செய்தியில் வளரவே முடியாது. செய்தியில் உள்ள மக்கள், செய்தி உள்ள மக்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுங்க. அப்போதான் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வளர முடியுமே ஒழிய அவங்களே கிறிஸ்தவம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை அவங்கள வச்சுக்கோங்க. நீ எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவனாக இருக்கிறியோ அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குரியவன் மக்களோடு சேர்ந்தினா நீ டெவலப் ஆகிட்டு போவ. அப்படி இல்லைன்னா நீ எங்கேயே போயிடுவ. இந்த யோசபாத்து ஆகாப்போடு கூட ஃபெலோஷிப் வச்சதுனால அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாமையே போயிடுச்சு. பிறகு முடிவில் அவருடைய காரியம் எல்லாம் நஷ்டத்தில் போய் முடிஞ்சுது. பிறகு என்ன செய்ய ஆரம்பிச்சா, அவருடைய மகனாகிய யோராம் என்ற ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு என்ன செஞ்சிட்டாருன்னா, என்ன செஞ்சிட்டாருங்க, என்ன செஞ்சிட்டாரு எங்களுக்கு கேட்டால் எங்களுக்கு என்ன பார்த்துரு, நாங்கள் போய் பார்த்தோம். சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க எனக்கு காது கேட்கலையா. ஆகா அப்படி மகன் இருக்கா பாருங்க, ஜெசபெல் பொண்ணு, அதை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அதனால இவனுடைய வாழ்க்கை திசை மாறி போச்சு.
என்ன நடந்துச்சு? இப்ப இந்த பையன் ராஜாவான உடனே கூட பிறந்த சகோதரா இருக்காங்க, அப்பா என்ன செஞ்சு, இவன் மூத்த பிள்ளை, இவனை ராஜாவா ஆக்கிட்டு எல்லாருக்கும் எல்லா செட்டில்மெண்ட் பண்ணிட்ட உடனே இவன் என்ன செய்யறான், மற்றவங்க எல்லாரையும் கொண்டு போட்டான். கொன்று போட்டு இவர் ராஜாங்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல எலியாவிடத்திலிருந்து ஒரு நிருபம் வந்து, இதுதான் நம்முடைய முக்கிய பொருள். எலியாவிடத்துல ஒரு நிருபம் வந்து தீர்ப்பு எழுதப்பட்டிருக்குது. நீ உனக்கு கொடுத்திருந்த ராஜ்யபாரத்துல உன் தகப்பனாகிய தாவீதை போல் இல்லாமல் மற்ற இஸ்ரவேலின் ராஜாக்களை போல் இருந்து உன்னை விட நல்லவர்களா இருந்த உன்னோட சகோதரனை நீ சாவடிச்சிட்ட. உனக்கு இது முடிவு என்னன்னா, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேர் கர்த்தர் வாதையினால பாதிப்பாரு. அது மட்டும் கிடையாது, ஒரு குடல் நோய், வயிற்றுல கேன்சர் வந்துடும். வயிற்றுக்குள்ள கேன்சர் வந்து குடல் எல்லாம் இற்று போயிடும். எப்படி அந்த தீர்ப்பு கவனிங்க? அப்படிதான் நீ செத்து போவோம், சாவு சரியான சாவு இருக்காது அப்படின்ட்டு ஒரு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அது யாருக்கிட்ட இருந்து வருது பார்த்தீங்கன்னா, எலியாவிடத்திலிருந்து ஒரு நிருபம் வருகிறது. இப்போ என்னோட செய்தியை என்னோட பொருள் என்ன அப்படி பார்த்தோன்னா, எப்பா எலியா அடுக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. எலியா இப்ப காட்சியில கிடையாது, எலியா காட்சியில இல்ல, எலியா எடுக்கப்பட்ட ஆயிடுச்சு. யோசபாத்தின் காலத்துல எலிசா இருந்தா, 3 ராஜாக்கள் போறாங்க, பிறப்போ எலிசா இருக்கிறாரு. இப்ப எலியா எடுக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆன பிறகு எலியா எப்படி நிருபத்தை எழுத முடியும், எலியா எப்படி தீர்ப்பு கூற முடியும்? இது ஒரு பெரிய கேள்வி. இதை குறித்து நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. இதை குறித்து தான் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சாரா, அவருக்கு இந்த கேள்வி இருந்ததா. அவர் ஒரு முறை பரலோகத்துக்கு போன பிறகு பரலோகத்தில் எலியாவை பார்த்தாரா. எலியாவை பார்த்த பிறகு, பிரதர் எலியா பிரதர், இது எப்படி இது நடந்துச்சு அப்படி கேட்டாராம். ஐயா இதை நான் கேட்கல, இன்னொருத்தர் சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். இங்க இருந்து இவர் எவனுக்கு போனாரு, பரலோகத்துக்கு போன பிறகு எலியாவை பார்த்து கேட்டாராம், இது எப்படி இந்த நிருபத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா, எலியா சொன்னாராம், நான் பரலோகத்தில் இருந்து ஒரு நிருபத்தை எழுதி பூமிக்கு போஸ்ட் பண்ணிட்டேன், அது வந்துச்சு. இதை நம்புறதுக்கு கூட ஆள் இருக்குங்க ஐயா. தேவன் அவ்வளவு சீப்பானவர் கிடையாது. பரலோகத்துக்கு எலியாவை கொண்டுதான் வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தேவனா இருக்கிறார், யாரை வேணாலும் பயன்படுத்துவார். ஐயா ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு இருப்பான், ஒருத்த மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார், அவன் அவங்களுக்கு செய்தி சொல்லுவான். எலியாவுடைய ஊழியம் முடிவடைந்தது, எலியாவை எடுத்துக்கொண்டார். இப்ப எலியா பரலோகத்திலிருந்து ஒரு நிருபத்தை எழுதி அனுப்ப வேண்டுமா? சில பேருடைய கருத்து என்னவா இருக்கு அப்படி பார்த்தோம்னா, ஏற்கனவே எலியா அந்த தீர்ப்பை எழுதியிருக்கலாம், அது ஏற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு வேளை அவர் என்ன செஞ்சிருக்கலாம், ஏற்கனவே கர்த்தர் சொல்லியிருக்கலாம், அதை எழுதியிருக்கலாம். அது நான் அதுக்குள்ள போகவே விரும்பல. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தோன்னா, இப்படிப்பட்டதான பல காரியங்கள் போதிக்கப்படுவதனால மக்களுக்கு அந்த சரியான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய் கொண்டிருக்கிறது. எலியா கிட்ட போய் ஒரு கேட்ட உடனே எலியா பரலோகத்திலிருந்து ஒரு லெட்டர் எழுதி அங்கிருந்து போஸ்ட் பண்ணி கீழே போட்டாரு, அந்த நிருபத்தை எடுத்துட்டு போய் ஒருத்தன் கொடுத்தான். இந்த கதை கேட்கறதுக்காக நாங்க இருக்கிறோம் இல்லை ஐயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்களில் இந்த வேதத்துல சில காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் வெறும் இந்த மனுஷ அறிவில புரிஞ்சுக்க முடியாது. எலிசா மரிச்சாரு, எலியா சொல்லுங்க உயிரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். என்ன வசனம்? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரங்களா? அப்போதும் கர்த்தர் எலியாவை சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்க நடந்த நிகழ்வுகளை இப்படியாக எழுதப்படுகிறது. சரி இருக்கட்டும். இப்ப எலியா என்ன செஞ்சாரு? உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு காணப்படாமல் போனான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு வசனத்தோட வாசிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம செய்தி கிடையாது, ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிட்டு, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஏப்பா இங்க இயேசு என்ன சொல்றாருங்க ஐயா? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும்
பரலோகத்திலிருந்து ஏறினவரும் மனுஷகுமாரனை இல்லாமல் பரலோகத்துக்கு யாரும் வரல அப்படி சொல்றாரு. இயேசு பார்த்தீங்கன்னா என்னவோ சொல்லிடுறாங்க. என்னங்க குழப்பறீங்க? பிரசங்கம் ஒரு நல்ல பிரசங்கமா என்ன குழப்பமான சில விஷயத்த சொல்றீங்க? பரலோகத்தில் ஏறினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஆகிய மனுஷகுமாரனை இல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருத்தரும் கிடையாது. அப்ப பைபிள் பொய்யா? பைபிள் சும்மாவா? பைபிள் முரண்பாடா இருக்குதா? அதுக்கு தான் இதை ஆக்கியோனோடு கூட பழகணும். இந்த ஆக்கியோனுக்கு தான் எல்லா காரியமும். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் செய்தியை தாண்டி போக விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 27 தான், 10வது வசனம். கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. திரும்ப ஒரு முறை படிக்கலாங்களா? கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இப்ப இதுல ஏதாச்சும் புரியுதா? பைபிள் வசனம் நாங்க என்னவோ வாசிச்சோம், திரும்ப புரியுதா கேட்டா எங்களுக்கு எங்க புரிய போகுது? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. யூதாஸ் காரியாத்து காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பணத்தை கொண்டு போய் அவன் தேவாலயத்தில் எரிந்து விடுகிறான். அப்ப நடந்த நிகழ்வை குறித்து மத்தேயு எழுதுகிறார். மத்தேயு எழுதுகிற நேரத்தில் அவர் யூதருக்கு எழுதுகிறதுனால என்ன செய்கிறார் பார்த்தோன்னா, இந்த பழைய ஏற்பாட்டின் வசனத்தை எல்லாம் இங்க கோட் பண்றார். இந்த தீர்க்கதரிசனா உரைக்கப்பட்டு இப்படி நடந்துச்சு, இந்த தீர்க்கதரிசனா உரைக்கப்படுது அப்படி நடந்துச்சு, அப்படியே அவர் பேசி வர நேரத்தில் எரேமியா தீர்க்கதரிசனா உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்துச்சு. நான் சொல்றது என்ன புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. காலையில எழுந்துனா கேலண்டர்ல ஒரு வசனம் வாசிப்போம், அதுக்கு அடுத்தது சபைக்கு வருவோம், கொஞ்சம் கேட்போம், அவ்வளோதான். நான் சொல்றது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? தெரியல. இந்த தீர்க்க தரிசனம் எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனமா? சகரியான வர்றப்ப இப்ப எரேமியா மத்தேயு பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டாரு பாருங்க. மத்தேயு என்ன சொல்றாருன்னா, தப்பா மாத்தி என்ன செய்யறாரு, எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படி நடந்துச்சு. இன்னும் அவர் யூதருக்கு எழுதுறாரு. சகரியாண்டு பேருக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாரு, எரேமியான்னு எழுதிட்டாரு. அவர் கரெக்டா இருப்பார். மொழிபெயர்ப்புல என்ன செஞ்சிருக்கோம், மொழிபெயர்ப்புல சகரியாவுக்கு பதிலா எரேமியா என்று மொழிபெயர்த்துட்டு இருப்பாங்க. சகரியா 11, 12, 13 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சகரியா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்துச்சு. ஆனால் மத்தேயு என்ன எழுதுகிறாரு, எரேமியா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக நடந்துச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா பைபிள் என்ன தப்பெல்லாம் இருக்குதுங்க. எப்ப அவர் யாருக்கு எழுதுறாரு? எனக்கு எழுதுனா எனக்கு ஒன்றும் புரியாது. அவர் யூதனுக்கு எழுதுகிறாரு. யூதனுக்கு பைபிள் தெரியும், தீர்க்க தரிசிகளை தெரியும். அவங்க யாரும் ஒன்றும் கேட்கல, வாய மூடிட்டு இருக்கிறாங்க. அது யாருக்கும் ஆட்சேபனை தெரிவிக்கல. பிறகு இது பிரிண்ட் ஆகி உலகளாவிய மக்கள் மத்தியில் போற வரைக்கும் அதுக்கு எந்த விதமான தடை கிடையாது. அப்படியானால் அது என்ன இருக்கும்? உண்மை, சத்தியம் அதுதான். எப்படி பிரதர் சகரியாவை போய் அவர் எரேமியான்னு சொல்றாரு, அது நீங்க எப்படி கரெக்ட்னு சொல்லுவீங்க? சில நேரங்களில் பைபிளை தப்பா நினைச்சோம்னா நிறைய தப்பா புரிஞ்சுக்கலாம். தேவ ஆவியானவர் ஒத்தாசையோடு கூட, தேவ ஆவியானவர் உதவியோடு கூட இந்த வேதாகமத்தை நம்ம படிக்கிற நேரத்தில் பல நேரத்தில் உடனுக்குடன் நமக்கு எல்லாமே புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இதை ஆக்கியோனிடத்தில் நீங்க பழகினீங்கன்னா அவ இதற்குரிய காரியத்தை சரியான நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தி தர வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகிய இந்த வேதம் சமூலமும் சத்தியமா இருக்கிறது. சரி, இதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போக விரும்புறேன். பெரும்பாலும் இந்த தோல் சுருள்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, செய்திகள் என்னவோ வந்துட்டு இருக்கு. பழைய ஏற்பாடின் காலகட்டங்களிலே இந்த தோல் சுருள் இப்ப நம்ம பைபிள் வச்சுக்கிறது பாருங்க, இதை போலலாம் இருக்காது. ஒவ்வொரு தீர்க்கதரிசி எழுதுகிறதான அந்த தீர்க்க தரிசன ஆகமங்கள் தோல் சுருள்களில் இருக்கும். அந்த தோல் சுருள் இருந்து வேத பாரர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா காப்பி எடுப்பாங்க. காப்பி எடுக்கிறது கூட பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்தை சார்ந்தவங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சாதாரணமாக எழுத மாட்டாங்க. அப்படி எழுதிட்டு வர நேரத்தில் ஒரு தோல் சுருளை இத்தனை எழுத்து இருக்கணும், இத்தனை வரிகள் இருக்கணும், அதெல்லாம் ஒரு முறைமை இருக்கிறது. பிறகு யாவே என்ற அந்த வார்த்தை வருகிற நேரத்தில் புதிய நாடலை கொண்டு வந்து அதை எழுதிட்டு பிறகு அதை யூஸ் பண்ண மாட்டாங்க.
அல்லது வேற வார்த்தை எழுதினா அந்த நாளில் எடுத்து யாவே எழுத மாட்டாங்க. ஏன்னா பரிசுத்தமான தேவனுடைய பெயர் அது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தாக இந்த வேதாகமும் இயற்றப்பட்டிருந்தது. இப்ப என்ன செய்வாங்க அப்படி பார்த்தோம்னா, ஒரு பெரிய தீர்க்கதரிசியுடைய தோல் சுருளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தோல் சுருளா இருக்கிற நேரத்துல மற்ற சின்ன தீர்க்கதரிசி தோல் சுருள என்ன செய்வாங்கன்னா, அந்த தோல் சுருளுக்குள்ளாக இதையும் வச்சிருவாங்க. அப்ப என்ன சொல்லப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா, எரேமியா என்ற மிகப்பெரிய தீர்க்கதரிசி அநேக வேத வசனங்களையும் அநேக காரியத்தை எழுதினபடியால அதற்குள்ளாக இது இருக்கிற நேரத்துல யூதனுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம், தப்பு கிடையாது. நான் சொல்றது இங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யூதனுக்கு எரேமியா தீர்க்கதரிசினா, எரேமியா தீர்க்கதரிசிக்குள்ளாக இப்படிப்பட்ட அநேக குட்டி 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 தீர்க்கதரிசியுடைய சுருள்களும் உள்ள இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு தான் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும். அப்ப எலியா பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, எடுத்துக்கொள்ளப்படாம போயிட்டாருங்களா? இயேசு சொல்றாரு, பரலோகத்துக்கு ஏறினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவர் மனுஷகுமாரன் எல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருத்தரும் கிடையாது. பரலோகத்துக்கு போயிருப்பாருங்களா? என்ன பிரதர் இந்த கேள்வி கேட்டீங்களா? ஒரு செய்திக்குரிய சபையில போய் எலியானா நாங்க என்ன நினைச்சிருக்கிறோம், ஒரு பரலோகத்துக்கு போனாரா கேள்வி கேட்கறீங்களே. செய்தியில பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க என்ன நடக்கிறது? நான் வரும்பளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, உடனே இவன் மரிப்பதில்லை என்கிறதான ஒரு பேச்சு சீஷர் மத்தியிலே பரவலாக பரவ ஆரம்பித்தது. இந்த யோவான் ஏறக்குறைய ஒரு 100 வயது நிரம்பி இருக்கிற வரைக்குமாய் ஒரு மூப்பனாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்தை எழுதினார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். இந்த 3 யோவான் எழுதுகிறதுல வயது முதிர்ந்த ஒரு நிலையில மூப்பனாகிய யோவான். மற்ற சீஷர்கள் சிலர் ரத்த சாட்சியா மரிச்சிட்டாங்க. மற்ற சில சீஷர்கள் உலகளாவிய மற்ற நாடுகளுக்கு அவங்க சுவிசேஷத்தின் நிமித்தமாக பிரயாணப்பட்டு போகிற நேரத்தில் இந்த யோவான் மட்டுமே எருசலேமிலோ மற்ற சுற்று வட்டாரத்தில் மக்களுக்கு இவர் ஒரு நல்ல போதகனாக இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்க ஆரம்பிச்சார். இப்ப என்ன நடக்குது அப்படி பார்த்தோம்னா, ரோம அரசாங்கம் பார்க்கிறது இந்த வயசான இந்த மனுஷன் இவன் மூலமா ஏதோ நடக்கிறது, இவன் மூலமாக கிறிஸ்துவ மார்க்கமானது வளர்ந்து கொண்டு வருகிறது. உடனே யோவானை பிடிச்சாங்க, அவனுக்கு ஒரு சிறை தண்டனை கொடுத்தாங்க. சிறைச்சாலை மீண்டுமா வெளியே எடுத்து ஒரு பெரிய கொப்பரையில எண்ணெய் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயில இவரை போட்டு எடுத்தாங்க. ஆள் செத்து போயிடுவான்ட்டு தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், 24 மணி நேரமும் எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த மனுஷனோ எண்ணெயில மிதக்கி கொண்டு ஜீவித்துக் கொண்டிருந்தார். உடனே ரோம அரசாங்கம் என்ன செஞ்சுச்சு பார்த்தா, இவன் ஒரு விச்சு, இவன் ஒரு சூனியக்காரன், இவன் ஒரு மந்திரக்காரன், இவன் இங்க வைக்க கூடாதுப்பா. அதனால கொடிய குற்றங்களை செய்கிறதான மக்களை நாடு கடத்துவது போல பத்மோ என்ற ஒரு தீவு இருக்கிறது. கடலில் இருந்து ஒரு 30 மைல் தூரத்தில் இருக்கிறதா ஒரு சின்ன தீவு இருக்கிறது. அங்க அதிகமான வெப்பம், சுண்ணாம்பு கற்கள் அதிகமா இருக்கும், மனுஷ சஞ்சாரம் கிடையாது. எப்பயாவது அங்க ஆகாரம் கொண்டு போய் போடுவாங்க, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட இடத்துல இவனை கொண்டு போய் நாடு கடத்திடலாம், இவன் ஊருக்குள்ளேயே வரக்கூடாது, இவனை கொண்டு போய் நாடு கடத்திடணும் அப்படின்னு நினைச்சு அரசாங்கம் கொண்டு போய் பத்மு என்ற அந்த தீவுல போய் இவனை நாடு கடத்திட்டாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இவனை ஊருக்குள்ள வச்சுக்க வேண்டாம், இவன் ஊருக்குள்ள இருந்தா எல்லாரையும் கிறிஸ்துவனா மாற்றிடுவான், இவன் மூலமாக ஏதோ மகத்தான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டு போய் பத்மு என்ற தீவுல நாடு கடத்திட்டாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் பல நேரங்களில் பிசாசு கண்ணை கட்டிட்டு தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவ தேவனாய் இருக்கிறாரு. தேவனுடைய திட்டமே என்ன அப்படி பார்த்தோம்னா, மனுஷ சஞ்சாரத்திலிருந்து மனுஷர்கிட்ட இருக்கிற எல்லா பிடிப்பிலிருந்து அவனை கொண்டு போய் வேறொரு தனிமையான இடத்துக்கு கொண்டு போவது தேவனுடைய சித்தமும் திட்டமுமாய் இருந்தது. அது என்ன செஞ்சது? பிசாசு மூலமாய் அங்கு நிறைவேற்றப்பட்டது. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில கூட எது ஏதோ நடக்கும், நம்ம நினைச்சு பார்த்தே இருக்க மாட்டோம். என்னப்பா நான் நினைக்கல, என் வாழ்க்கையில என்னென்னவோ நடக்குது, நான் இங்க வருவேன் நினைக்கல, அங்க போவேன் நடக்கல, இதெல்லாம் தற்செயலா நடந்தது. ஆனா இதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் மறைந்திருக்கும். இந்த யோவானை குறித்து தேவனுடைய திட்டம் இருந்தபடியால அரசாங்கம் என்ன நினைச்சது, இவனை நாடு கடத்திட்டா இவனுடைய எல்லா காரியமும் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுதான் தேவனுடைய சித்தமும் திட்டமுமாய் இருந்தது. அங்க நாடு கடத்தப்பட்ட இந்த யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற இந்த 22 அதிகாரத்தை எழுத முடிந்தது. வேதாகமத்தில் உள்ள அத்தனை பேரை பார்க்கிலும், ஐயா இன்னும் சொல்ல போனா மோசையை பார்க்கிலும்
என்னப்பா ஒரு யூதர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா மோசையை விட பெரிய தீர்க்கதரிசி யாரும் கிடையாது. நான் பிறகு சொல்ல வரேன். மோசையை பார்க்கிலும் மோசையால் செய்ய முடியாததை, மோசையால் பார்க்க முடியாததை இவர் பார்த்தார். ஏன்? அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறாரு, தேவனுடைய ரகசியங்களுக்கான உக்கிரகக்காரர். ஆனா அவரை நிருபங்கள் எழுதி சபையை கட்டுவதற்கு. ஆனால் பரலோகத்துக்குள்ள ரவுண்டு ஓடுவர் யார் தெரியுங்களா? இந்த யோவான். எங்க பத்மு என்ற தீவிர நாடு கடத்திட்டால் அவருடைய எல்லா காரியமும் முடிந்து போகும் என்று பிசாசும் அரசாங்கமும் நினைக்கிற நேரத்தில் தேவன் அங்கிருந்து தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற ஆரம்பித்தார். நான் வரும்பொழுதும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது இந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு வசனம் பைபிள் இன்னொரு வசனம் இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 28வது வசனம். யாராவது கூட வாசிக்கலாம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாருங்க, இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்துல திடீரென்று இயேசு என்ன சொல்றாரு? இங்க நிற்கிறவரில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவது. அதுக்கு முன்னாடி வசனம் வாசிக்கலாம் நினைக்கிறேன். மேல வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்போது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அடுத்த வசனம். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. தம்முடைய வருகையை குறித்தும் அவர் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருகிற அந்த நிகழ்வை குறித்து பேசிக்கிட்டே இருந்து திடீர்னு சொல்றார், இங்க இருக்கிற சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணதுக்கு முன்னாடி செத்து போக மாட்டாங்க அப்படி சொல்றார். என்னப்பா பைபிள்ல புது புதுசா வார்த்தைலாம் இருக்குது. மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வரப்போகிறார். இப்ப இவர் பிதாவின் மகிமை பொருந்தினவராக தம்முடைய ராஜ்யத்தில் வருவதற்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு சிலர் ரசிப்பட்டாங்க, சாவ மாட்டாங்க, மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை. இங்க ஒரு கூட்ட ஜனத்தை சொன்னாரு. அங்க சீஷனாகிய யோவானை பார்த்து பேசுகிறார். இது ஏறக்குறைய இந்த 2 வசனத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு சில நெருக்கமும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. தேவனுடைய வசனம் எல்லாம் ஒரு தீர்க்கதரிசி வந்துதான் காட்சிக்கு வந்த பிறகு இதை நம்ம எத்தனை பேர் வாசிச்சிருப்போம். பைபிள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை பேர் வாசிச்சிருப்போம். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா சில வேத வசனங்கள் அது நமக்கு அபூர்வமாக புரிந்து கொள்ள முடியாத மகத்தா இருக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்துச்சு? இங்க நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்னாடி மரணத்தை ருசி பார்ப்பது கிடையாது. இயேசு தம்முடைய ராஜ்யத்தில் வருவதற்கு முன்னாடி அதை பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பிறகு நான் சொல்ல வரேன். 10 Commandments படம் எடுத்த அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்னவோ நம்ம டெக்னாலஜிலாம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் மிக செலவு பண்ணி பல விஷயங்களை தத்ரூபமாக எடுத்த ஒரு படம் தான் 10 Commandments. அது யார் எடுத்தாங்க? இப்போ அவர் பேர் தெரியுங்களா? சிசில் பி டி மில். சிசில் பி டி மில் என்ற ஒரு பேர். அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர், தேவ பக்தி உடைய ஒரு மனுஷனாக இருந்தார். அந்த படத்தை பல கோடிக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி மிக தத்துரூபமாக அற்புதமாக இந்த படம் எடுத்தாங்க. தீர்க்கதரிசி சொல்லுவார், நீங்கள் 10 Commandments போய் பாருங்கன்னு சொல்லுவார். ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டில் டிவி இருந்துச்சுன்னா துப்பாக்கி எடுத்து நான் ஷூட் பண்ணிடுவேன்னு சொன்ன தீர்க்கதரிசி சொல்கிறாரு. என் வீட்டில் நான் டிவி வைக்க விரும்பலை, அது டெலிவிஷன் கிடையாது. ஒரு யூதர் அப்படி சொன்னார். அது என்ன விஷயம்? நாங்கள் எப்படி பிரதர் சொல்லுது? அதெல்லாம் நாங்களாம் சொல்லக்கூடாது, எங்கள் வாயால் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒரு யூதர் அப்படி சொன்னாரா, அது டெலிவிஷன் கிடையாது, அது எலிவிஷன், அது நரக காட்சி. தீர்க்கதரிசி சொல்றாரு, என் வீட்டில் வச்சுக்க நான் விரும்பல, அது துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிடுவேன் அப்படி சொன்ன தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க 10 Commandments போய் பாருங்க. பிறகு தன்னுடைய செய்தியில பார்த்தீங்கன்னா பென் ஹர், இந்த படம்லாம் பார்த்துக்கிறீங்களா? பாருங்க, நான் கூட கேட்குறேன் பாருங்க கிட்ட, பாரு பேரோ வாயில வரமாட்டேங்குது. நமக்கு முஸ்தபா அந்த அப்பா தான் பேர் வாயில வரும், நமக்கு இந்த பேர் தான் அங்கே வரப்போகுது. நல்லது. ஆக இந்த 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 படத்தை சொல்ல, இதெல்லாம் சரித்திரம். பென்ஹர்ன்றதெல்லாம் வந்து சரித்திரம்.
அப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தா அது அந்த சரித்திரத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட சில படங்கள். அது சரி, இருக்கட்டும், நல்லது. ஆக என்ன சொல்றாரு, இந்த படத்தை குறித்து நீங்க பாருங்க. அது மிக முக்கியமாக அவர் என்ன சொல்வார், அந்த 10 commandments, அந்த 10 கட்டளைகளை பில்லர் ஆஃப் ஃபயர், தேவனுடைய அக்கினி ஸ்தம்பம் எழுதும் அந்த காரியத்தை குறித்து. ஏன்னா இவர் அதை பார்த்து பார்த்து பழகின ஒரு மனுஷன் சொல்றாரு. அந்த ஆம்பர் கலர், சொகுசாவி நிறம், அதெல்லாம் அந்த மனுஷன் தத்ரூபமா இருக்குன்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏப்பா அதெல்லாம் தத்ரூபமா இருக்குது. நீங்களும் நானும் சொன்ன விஷயம் வேறுங்க ஐயா. அதை பார்த்தவர், அதோடு கூட வாழ்நாள் முடிகிற வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனுஷன், அவர் சொல்றாரு அந்த ஆம்பர் கலர், அந்த சொகுசாவி நிறம் இதெல்லாம் தத்ரூபமா இருந்தது அப்படி சொல்லிட்டு அந்த படத்தை பாருங்க அப்படி சொல்றாரு. இந்த 10 commandments படத்தை எடுத்த பிறகு அது பொது ஜனங்களுக்கு திரையிடுவதற்கு முன்னாடி 10 commandments படம் எடுத்தாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு படம் எடுத்தாங்கன்னா அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா சென்சார் பார்க்கணும், சென்சார் பார்த்து அது அவங்க கட் பண்ணது சில இருக்கான். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிந்து போன பிறகு பொது ஜனங்களுக்கு திரையிடுவதற்கு முன்னாடி அந்த சிசில் பி டீமில் என்று சொல்லக்கூடிய அந்த பட தயாரிப்பாளர் என்ன செஞ்சாரா, உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் இருக்கிறாங்க பாருங்க, உலக பிரசித்தி பெற்ற தலைச்சிறந்த ஊழியக்காரர், அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த படத்தை ஒரு முறை, அதாவது பொது ஜனங்க பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கிற ஜனங்க, தீர்க்கதரிசி பல நேரத்தில் சொல்லுவார், இது பொது ஜனங்களுக்கு, பொது ஜனங்கள் சில விஷயம் மனவாட்டிக்கு மட்டும்தான், எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது, எல்லாருக்கும் உரிய செய்தி இது கிடையாது. பல விஷயம் பொது ஜனங்களுக்கு கிடையாது, பல செய்தி உங்களுக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். அப்போ இந்த படத்தை 10 commandments படத்தை தயாரிச்ச மனுஷன் சொல்றாரு, அவரு இதுல ஏன்னா ஊழியக்காரர் இதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கலாம், அவருடைய நோக்கம் அதுதான். அதுக்காக தலை சிறந்த பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்லாம் போனாங்க, போய் பார்த்தாங்க. அப்ப அந்த முதல் அந்த காட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காட்சிக்கு $25 வாங்கினாரா. $25 இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணம், நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆனா அந்த பணம் நிறைய செலவு பண்ணி எடுத்தார். $25 அதுக்கு கட்டணமாக வசூலிச்சிருக்கிறாங்க. ஆனா இவருடைய நோக்கம் வந்த ஊழியக்காரர்கிட்ட பணம் வசூல் பண்ணது கிடையாது. இந்த படத்தை ஊழியக்காரங்க பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும். ஒருவேளை இதை நான் ஏதாவது தவறா செஞ்சிட்டேன்னா அதை மாத்திக்கலாம், சரியா இருந்துச்சுன்னா ஓகே, ஏன்னா அது தேவ வேதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒண்ணு, பைபிளுக்கு சம்பந்தப்பட்ட ஒண்ணு, இது என்னுடைய கற்பனையில கொண்டு போய் ஜனங்க நேரத்தில் கொண்டு போயிடக்கூடாது. ஆகையினால இது பயபக்தியோடு கூட இதை வெளியிடுவதற்காக தான் முதலாவது ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு, பொது ஜனங்க பார்க்கறதுக்கு முன்னாடி தேவனால பயன்படுத்தக்கூடிய, தேவனால உபயோகப்படுத்தக்கூடிய தலைச்சிறந்த ஊழியக்காரர்கள்லாம் போயிட்டு அந்த படத்தை பார்த்து ஆச்சரியமா இருக்குது, எல்லாரும் ஓகே சொன்னாங்க. அப்புறம் தான் அது வெளியிட்டாங்க. உலகளாவிய மக்கள் 10 commandments பார்த்தாங்க, இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அதுக்கு இதுக்கு என்ன இயேசு சொன்னார் கவனிங்க. 14ஆம் அதிகாரத்தில் மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, பேசிக்கிட்டே இருக்கார், பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தி வர போறாரு, தம்முடைய ராஜ்யத்தில் வர போறாரு. இந்த விஷயத்தை பேசிக்கிட்டே இருந்து திடீர்னு கையை காட்டி சொல்றாரு, இங்க இருக்கிற சில பேர் என்ன செய்ய போறீங்க, மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்க செத்து போவது கிடையாது அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்ச பிறகு தீர்க்கதரிசி அதுக்கு வியாக்கியானம் படுத்துகிறார். என்ன நடந்துச்சு 17ஆம் அதிகாரத்துல அது ஃபுல்ஃபில் ஆகிறது. 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது வாசிக்கலாமே. அவருடைய சகோதரனாகி யோவானை கூட்டிக் கொண்டு கரைத்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுபடியும் அவர் முதல் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்போது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் எங்கே இருக்கிறது நல்லது, இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களில் கூடுவோம் என்றார். போதும் நினைக்கிறேன். மத்திய எழுதுறாரு பாருங்க, சுவிசேஷத்தை எழுதுறாரு. இந்த 17ஆம் அதிகாரத்தை துவங்குகிற நேரத்திலேயே எப்படி எழுதுறாங்க கவனிங்க. 6 நாளைக்கு பிறகு ஒரு முறை ஒரு இந்த வேத வசனத்தை நம்ம செய்திக்குரிய ஒரு பாஸ்டர் பிரசங்கிக்கிறார். அவர் எப்படி பிரசங்கம் பண்ணார்னா, 6 நாளைக்கு பின்பு, அப்படியே நாள் இயேசு ஓய்வு நாளிலே இதை பிரசங்கித்தாரு. ஏப்பா என்னையா நீ
6 நாளுக்கு பின்பு அப்படின்னா இயேசு ஓய்வு நாள்ல தான் மறுரூபமானாரு அப்படி சொல்றாரு. இல்ல 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 இல்ல, அங்க சொன்னார் பாருங்க, இங்க நிற்கிறவர்கள் சிலர் அதில் இருந்து 6 நாள் ஆச்சு. அங்க பேசினார் பாருங்க, அது ஃபுல்ஃபில் ஆவதுக்கு 6 நாள் ஆச்சு. அதை தான் இங்க மத்தேயு எழுதுகிறாரு. இததான் தீர்க்கதரிசி. நான் எத்தனை முறை வாசிச்சிருக்கேன் ஆரம்ப காலகட்டம், நமக்கு தெரியாது. தீர்க்க தரிசன ஆவி உடைய ஒரு மனுஷன் தான் தேவனுடைய அந்த இணைப்புகள் எல்லாம் சரியா இணைக்க முடியும். ஆக தீர்க்க தரிசி வந்து சொல்றாரு, 6 நாளுக்கு பின்பு இயேசு யோவானையும் யாக்கோப்பையும் பேதுருவையும் கூப்பிட்டுக்கிட்டு மறுரூப மலைக்கு மேல போறாரு. அவர் போற நேரத்துல திடீரென்று அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாக இருந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பேதுரு பார்க்கிறார், யோவான் பார்க்கிறார், யாக்கோபு பார்க்கிறாங்க. அவர் பக்கத்துல மோசே நிற்கிறார், அவருடைய பக்கத்துல எலியா வந்து நிற்கிறார். எல்லாரும் பிரகாசிச்சுட்டு இருக்கிறாங்க. பேதுருக்கு என்ன பேசுறோம் ஒன்றும் தெரியாம பேசுறாரு. ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும் மோசஸுக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும், ஆக ஒரு 3 கூடாரம் போட்டுடலாமா? அவர் என்ன பேசுறன்னு தெரியாம அவர் பேசிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த 17ஆம் அதிகாரத்தை குறித்து பல பிரசங்கம் பண்ணலாம். 17ஆம் அதிகாரத்தை எடுத்து பல பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா அது அவ்வளவு மகத்துவமான சம்பவமா இருந்தது. மறுரூப மலையிலே இயேசு மறுரூபமானார். இங்க என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, இயேசு தம்முடைய ராஜ்யத்துல வருகிறதை இயேசு பிதாவின் மகிமை பொருந்தினவராக, நீங்க புரிஞ்சுக்கணும், இயேசு பிதாவின் மகிமை பொருந்தினவராக, பக்கத்துல மோசையும் பக்கத்துல எலியா வந்து நிற்கிறாங்க. தீர்க்கதரிசியானவர் சொல்கிறார், மோசே மரித்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாகவும் எலியா உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவருக்கு அடையாளமாக 2 பேர் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாகவும் எலியா தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் அடையாளமா இருக்கிறாருங்க. இப்ப தீர்க்கதரிசி நீங்க இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கிட்டா அத்தனை தீர்க்கதரிசி எந்த தீர்க்கதரிசி கீழே வருவாங்க தெரியுங்களா? எலியாவுக்கு கீழே. எத்தனை தீர்க்கதரிசி வந்தாலும் அந்த தீர்க்கதரிசிலாம் எலியாவில் இருந்துதான் அவங்க எல்லாம் எலியாவுக்கு உட்பட்டவங்க. நியாயப்பிரமாணம் மோசே அடையாளமா இருக்கிறார். அப்படியானால் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் பக்கத்துல நின்றது. இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அழிக்க வந்து நினையாதிருங்கள், அதை நிறைவேற்றும்படியாகவே வந்து. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் பக்கத்தில் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா மரித்த பரிசுத்தவான்களோ உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக இயேசு மறுரூபமாயிட்டார். அதுதான் தேவனுடைய ராஜ்யமாய் அங்கு இருந்தது. என்ன பேசுறோம்? எப்படி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கட்டளைகள் பொது ஜனங்க பார்ப்பதுக்கு முன்னாடி அத இருக்கிறதான ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஒத்திகை பார்த்தாங்களோ, அது போலதான் வரக்கூடிய அந்த ராஜ்யம், மகத்தான ராஜ்யம் எல்லாரும் பார்ப்பதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஜனங்க அதை ஒத்திகை பார்த்தாங்க. இங்க நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் வருவதை காணும் முன்னாடி மரணத்தை ருசி பார்ப்பது கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒத்திகையை பேதுரு, யோவான், யாக்கோபு பார்த்தாங்க. அதுதான் முடிவா? இல்ல இல்ல இல்ல, வரக்கூடிய ஒன்றுக்கு அது நிழலாட்டமாய் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் இப்ப என்ன செய்கிறார் அப்படி பார்த்தோம்னா, இயேசு சொன்னார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமான உனக்கு என்ன? முதல் அதிகாரத்துல உயிர் தெழுந்த இயேசுவை யோவான் தரிசிக்கிறார். அவருடைய காட்சி வித்தியாசமா இருந்தது. 3 வருஷம் இயேசுவோடு கூட வாழ்ந்து இயேசுவின் மார்பில சாய்ந்து இருந்த யோவான் இயேசுவை பார்த்த உடனே அவருடைய தோற்றமெல்லாம் மாறி போன பிறகு அவருடைய பாதத்தில் செத்தவனை போல் விழுகிறார். அவருடைய சத்தம் எப்படி இருந்தது தெரியுங்களா? அவர் சொல்றாரு, பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல, இன்னொரு வார்த்தை எக்காலத்தை போல. தேவன் பேசுறாரு. அந்த சத்தம் எப்படி கேட்டுதான் யோவானுக்கு? முதல் அவர் கேட்கிறாரு. அந்த சத்தம் அவருக்கு எப்படி கேட்கிறதுனா, எக்காலத்தை போல ஒரு சத்தம் கேட்டார். பிறகு முதல் அதிகாரத்தை பார்த்துட்ட பிறகு 2ஆம் அதிகாரத்தில் சபை துவங்குகிறது. 7 சபை காலத்தில் 2-3 வரைக்கும் 7 சபை காலத்தையும் பார்க்கிறாரு. சபை என்ன செஞ்சது, அதுக்கான வெகுமதி, அதற்கான கடிந்து கொள்ளுதல், இந்த 3 அதிகாரம் வரைக்கும் பார்க்கிறாரு. 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாமே. முதல் வசனம், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டு.
முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச, முன்பு எக்கால சத்தத்தை போல என்னிடத்தில் பேசின நான் கேட்டிருந்த சத்தமானது, நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறது உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னது. தொடர்ந்து வாசிக்கலாமே. உடனே ஆவிக்குள்ளானேன், உடனே நான் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் மதுபாராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அப்போது நடக்கிறது. தொடர்ந்து வாசிச்சுனா இன்னும் மகத்துவமா இருந்துகிட்டே இருக்கும். என்ன நடந்தது? முதல் அதிகாரத்துல உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் காட்சியை பார்க்கிறாரு. பிறகு 7 சபைக்காலங்கள், இந்த 7 சபைக்காலங்கள் முடிந்த உடனேயே 4ஆம் அதிகாரத்துல முன்பு எக்கால சத்தத்தை போல என்னிடத்துல பேசின அந்த சத்தம் இங்க ஏறிவா என்று சொன்னது. உடனே நான் ஆவிக்குள்ளானேன். உடனே ஆவிக்குள்ளாகி இந்த பூமிக்குரிய பரிணாமத்தில் இருந்து வேறொரு பரிணாமத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்க என்ன செஞ்சிடா? ஒரு திறந்த வாசலை பார்த்தார். அப்ப திறந்த வாசலை பார்த்தா அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கோம்? வாசல் மூடி இருந்தது, அவ்வளவுதான். மூடி இருந்த வாசல் திறந்தாதான் திறந்த வாசலை பார்த்தன்னு சொல்ல முடியும். அப்படியே அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறோம்? யோவான் பார்ப்பதுக்கு முன்னாடி அந்த வாசல் பூட்டி இருந்தது, மூடி இருந்தது. எப்பொழுது? அதனாலதான் மோசே கூட மலை மேலே ஏறி போகிறார். அந்த டெபர்னேக்கல் பண்ணாங்க பாருங்க, ஆசரிப்பு கூடாரம். தேவன் சொல்வார், மலையில உனக்கு காண்பிக்க மாதிரியின்படியே அதை செய். மலையில போனார். மலையில போன பிறகு அவர் அந்த டெபர்னேக்கலை பார்த்தாரு. அந்த கூடாரத்தை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து அதை பார்த்துட்டு அப்படியே அந்த பூமியை நிறுவினாரு. அவ்வளவுதான். அவருடைய லிமிட் அவ்வளவுதான். கொஞ்ச காலம் ஆன பிறகு பவுல் என்ற முதலாம் சபை தூதனை தேவராகிய கர்த்தர் 3வது வாரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்க போன பிறகு அவர் வித்தியாசமான மொழிகளையும் வித்தியாசமான சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்தாரு. அதை பத்தி யாருக்கிட்ட அவர் ஒன்றும் பேசல, பயந்து நடுங்கிட்டு இருந்தாரு. 14 வருஷத்துக்கு பிறகு ஒரு நிருபத்தை எழுதுகிற அவர் சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்பாக 3ஆம் வாரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்பா இருந்தானா எனக்கு தெரியாது. அங்க பார்த்தது எதையும் எழுதுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் மோசே பரலோகத்துக்குரிய உள்காட்சியில பார்த்திருப்பாரா? எப்போ அந்த டெபர்னேக்கல்லாம் பார்த்தாரு? என்ன கேட்டீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா இயேசு ரத்தம் சிந்தப்படுகிற வரைக்கும். எப்படி? உங்களுக்கு உதாரணத்துக்கு ஏதன் தோட்டத்துல ஆதாம் பாவம் செய்த உடனே ஏதனுக்குள்ள போக கூடாதபடிக்கு கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தை தேவன் வாசல்ல வச்சிட்டாரு. யாரும் ஏதனுக்குள்ள போக முடியாது. எல்லா காலகட்டத்திலும் அந்த சுடரொளி பட்டயமும் அதை மூடிக்கிட்டே இருக்குமா? இல்ல. இயேசு என்னைக்கு ரத்தம் சிந்தினாரோ அன்றைக்கு அந்த வாசல் ஓபன் ஆயிடுச்சு. இயேசு பாவ பரிகாரி, அவரே வாசலா இருக்கிறார். அவர்தான் அந்த வாசலா இருக்கிறார். ஆகையினால இயேசு மரித்து தம்முடைய விலைமதிப்பட்ட ரத்தத்தை கொண்டு போய் தேவனுடைய அந்த கிருபாசனம் இருக்கு பாருங்க, சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் தேவனுடைய கிருபாசனத்துல தம்முடைய சொந்த ரத்தத்தை தெளித்த உடனே கதவு இப்ப ஓபன் ஆயிடுச்சு. இன்னைக்கு திறந்த வாசல் நமக்காக இருக்கிறது. யார் திறந்தது? இயேசு சொன்னார், நான் தான் வாசல், நான் தான் திறந்தேன், என்னால் தான் பரலோகத்துக்கு வர முடியும். ஆகையினால வேறு யாரும் பரலோகத்துக்குள்ள போய் சுத்தி பார்க்க முடியவே முடியாது. யார் முதல் பரலோகத்துக்குள்ள போனது? அவர் மட்டும் பரலோகத்துக்கு போனாரு. பரலோக காட்சியை நமக்கு அழகா சொல்லிட்டு வர்றாரு. நீங்க ஒரு வெளிநாடு ஒரு சுற்றுலா போறீங்கன்னு வச்சுங்க. நான் சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப்ஸ் நம்ம குரூப்புக்கு அனுப்பியிருந்தேன் நினைக்கிறேன். நினைவு பட்டணம். அங்கே ஒரு மனுஷன் போய்கிட்டு அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுதான் இந்த இடம், சோன் இடம், இது 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 அப்படி பண்ணுவார் பாருங்க. அந்த காட்சி அவர் காட்டிகிட்டே வருவார். அதை குறித்து அவர் விவரித்து பேசிக்கிட்டே இருப்பார். யோவான் என்ன செஞ்சார் தெரியுங்களா?
அவர் உள்ள போயிட்டு அந்த காட்சியை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏப்பா இப்ப நான் போறேன், ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஒரு ஓபன் டோர் பார்க்கிறேன், திறந்த கதவை பார்த்தேன். அங்க பார்த்தா சிங்காசனம் ஒன்று இருக்கிறது. சிங்காசனத்தை ஒருவர் வீற்றிருக்கிறார். யாரும் சொல்லல ஐயா. அந்த சிங்காசனம் வீற்றிருக்கிறவருடைய பார்வை எப்படி இருந்தா, அவர் பார்வைக்கு வஜ்ர கல்லும் பதுமராகத்துக்கு ஒப்பா இருக்கிறாரு. அவர் பார்வைக்கு வஜ்ர கல்லு பதுமராகத்துக்கு ஒப்பா இருக்கிறாரு. அந்த சிங்காசன சுற்றிலுமாக வானவில் இருந்தது. அந்த சிங்காசனத்தை சுற்றிலுமாக 24 மூப்பர்கள் இருந்தாங்க. அந்த சிங்காசன சுற்றிலுமாக 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தது. கொஞ்ச தூரம் போன பிறகு கண்ணாடியை போல கடல், கண்ணாடி கடலை பார்த்தாங்க. இதெல்லாம் நம்மள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டிட்டு வராருங்க ஐயா. உள்ள எல்லாத்தையும் காட்டிட்டு வராரு. அங்க சிங்காசனத்தை ஒருத்தர் வீட்டு இருக்கிறார், அதை குறித்து பேசுகிறார். அவர் பார்வைக்கு வஜ்ர கல்லும் பதுமராகத்துக்கு ஒப்பா இருக்கிறார். என்ன சொல்ல வர வேணும், என்ன சொல்ல வர கவனிங்க. இந்த 12 கற்களிலே முதல் வஜ்ரம், வஜ்ரம் என்றால் வைரம், டைமண்ட். கடைசி பதுமராகம். பைபிள் என்ன சொல்றதுன்னா, அவர் பார்வைக்கு எப்படி இருந்தார்னா வஜ்ர கல்லும் பதுமராகத்துக்கு ஒப்பா இருந்தார். வேணும் என்ன சொல்றாரு, அந்த கல்லுல பாத்தீங்கன்னா முதல் கல்லும் கடைசி கல்லும். அவர் சொல்றாரு, நான் ஏப்ரல் மாசத்துல பிறந்தேன், எனக்குரிய கல் என்னன்னா வஜ்ர கல்லு. ஒவ்வொரு மாசத்துல பிறந்தவங்க இதை குறித்து அவர் இன்னும் கணக்கெல்லாம் சொல்றாரு, நமக்கு அது தெரியல. முதல் கல்லு வைரம், கடைசியில பதுமராகம். அவர்தான் ஆல்பா, அவர்தான் ஒமேகா, அவர்தான் முந்தினவர், அவர்தான் பிந்தினவர். அவரை பார்த்தார். இப்ப என்ன நடக்கிறது? பிறகு அவர் பூமியில் இருக்கிற நேரத்தில் அந்த சத்தம் சொல்றது, இங்க ஏறி வா. அந்த சத்தத்தை அவன் கேட்டான். இது எதை குறிக்கிறது? பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், பூமியில ஜீவித்திருக்கிற ஒரு மனுஷன் இங்க ஏறிவான்னு சொன்ன மாத்திரத்தை அவனுடைய ஆவி என்ன செஞ்சது? சரீரத்துல இருந்து அப்படியே போச்சு. அவன் ஆவிக்குள்ளா நான் வேற ஒரு பரிணாமத்துக்குள்ள போனான். இது என்ன நடக்க போகுது? அவன் சொல்லுகிறான், அது எக்காலத்தை போல முன்பே என்கிட்ட பேசினது. அவர் எதை சொல்ல வர்றாரு கவனிங்க. 1 தெசலோனிக்கே, நம்ம நேரம் இல்லாம நினைக்கிறேன், 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் 16, 17. ஒன்று தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். என்ன சொல்ல வராரு? ஒரு சத்தம் எப்படி யோவானை பூமியிலிருந்து இங்க ஏறி வா என்று சொன்ன போது அவன் மேலே ஏறி போனானோ, லாசருவே மரித்து 4 நாள் ஆய் சரீரமெல்லாம் அழுகி போன பிறகு லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது அந்த சத்தம் தான் பிரதான தூதனுடைய சத்தம் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். இயேசு சொன்னார் பாருங்க, லாசருவே எழுந்து வா. மரித்தோர்களை உயிர்ப்பிக்கிற சத்தம், பூமியில் இருக்கிற மனவாட்டி மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சத்தம். தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒவ்வொரு சத்தமும் ஒரு எக்காலமாய் இருக்கிறது. யோவானுக்கு அது முதலாவது எப்படியா இருந்தது? எக்காலத்தை போன்று சத்தம் கேட்டான். ஆனா முடிவில் அது யார் பேசுறது அப்படி பார்த்தனா, கிறிஸ்து பேசினார், கிறிஸ்து பேசினார், கிறிஸ்து பேசினார். பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம். இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு சபை எதை போதிக்கிறது? பிரதான ஒரு தூதன் ஒருத்தர் வருவார், அவர் வாயில ஒரு பெரிய ட்ரம்பட் வச்சுக்கிட்டு ஊதுவார். ஊதின பிறகு மரித்தோரெல்லாம் உயிரோடு விடுவார். இல்லை ஐயா, இல்லை, நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். பிரதான தூதனுடைய சத்தம் கிறிஸ்துவின் சத்தம். தேவ எக்காலம் என்பது, எக்காலம் ஒரு செய்தியை சொல்லும். இஸ்ரவேலில ஒரு பாளையம் இறங்கினாங்கன்னா அவங்க கூடணும்னா ஒரு விதமா சத்தம் இருக்கும். திரும்ப ரெடி ஆகணும் ஆயத்தத்துக்கு ஒரு சத்தம். பிறகு அவங்க கூடி வரும் ஒரு சத்தம் இருக்கும். யுத்தம் வந்துடுச்சா அதுக்கு ஒரு சத்தம் இருக்கும். அந்த சத்தத்தை அவங்க கேட்டு பழகினால அவங்க புரிஞ்சுப்பாங்க. சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ தேவாலயம் இருந்தால் பெல் அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெல் அடிப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? பெல் அடிச்சுட்டா கோயில் பெல்லு, கோயில் மணி ஆச்சு, வீட்டில் எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க.
2வது மணி அடிச்சது கூட என்ன செஞ்சிருவாங்க, எல்லாரும் கோயிலில் போய் அசம்பிளி ஆகிடும். நம்ம சபையில் 3 பெல் அடிச்சா கூட என்ன செய்வோம், 3வது பெல்லு 4வது பெல்லுக்கு தான் நம்ம அசம்பிளி ஆகும். அது எது சொல்றதுன்னா, ரெடி ஆயிடுங்க, ஆராதனை துவங்க வரும், அந்த பெல்லு சத்தம் தான் சொல்றது. அதே போல எக்காலம் கூட என்னன்னா ஒரு செய்தியாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த செய்தியை சொன்னாரு. இந்த செய்தி தான் பிரதான தூதனுடைய சத்தமா இருக்கிறது. அந்த பிரதான தூதன் தான் உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க முடியும். லாசருவே எழுந்து வா என்று சொன்ன அந்த சத்தம் தான் லாசருவுக்கு உயிரை கொடுத்து சரீரத்துல மாற்றத்தை உண்டாக்கி வெளியே கொண்டு வந்தது. பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற யோவா மேலே ஏறி போக வச்சதுன்னா அந்த சத்தம் தான். அதுக்குதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருகிறேன்னா, இந்த வார்த்தை தான் உங்களை மறுரூபப்படுத்தும். இந்த வார்த்தை தான் உங்களை அக்கறைக்கு கொண்டு போக முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னையா நடந்துச்சு? இந்த யோவான் இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் இருந்தானா? இல்ல, இந்த பூமியில வாழ்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்துடைய வருகையை அவர் பார்த்தார், மனவாட்டியை பார்த்தார். பரலோகத்துக்குள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரல வந்தாருங்க ஐயா. பரலோகத்துக்குள்ள போனாரு. பார்வைக்கு வஜ்ர கல்லும் பதுமராகத்துக்கு ஒப்பா இருக்கிறவர் பார்த்தார். அவர் சுற்றிலுமாக 24 மூப்பர்களை பார்த்தார். யோவான் அங்க இருக்கிறார். தீர்க்க சொல்றாரு, அந்த 12 அப்போஸ்தலரும் 12 கோத்திர பிதாக்கள். 24 மூப்பர்கள் யாரு? 12 அப்போஸ்தலர்கள், 12 கோத்திர பிதாக்கள், 24 மூப்பர். யோவானை இங்க பார்த்தார், பேதுருவை பார்த்தார், எல்லாரையும் பார்த்தார். பரலோகத்துக்குள்ள ஒரு ரவுண்டு போனாரு. அங்க கண்ணாடி கடலை பார்த்தார், 7 ஆவிகளை பார்த்தார், மின்னல் இடி மின்னலை பார்த்தார். மோசே காலத்தில் வந்தது பாருங்க, அது எல்லாத்தையும் பரலோகத்தை எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு உள்ள போய் பார்த்துட்டு மனவாட்டி எடுக்கப்படுவதை பார்த்தாரு. பிறகு மனவாட்டி மகிமை பொருந்தினவராய் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து தன்னுடைய மனவாளனுக்கு ஆயத்த பண்ணப்பட்ட அந்த மனவாட்டியை பார்த்தார். என்ன சொல்ல வர்றாரு? இவர் A to Z இந்த பூமியில வாழ்கிற காலகட்டத்தில் அத்தனையும் இவர் பார்த்தார். அத்தனையும் பார்த்தார். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி முடிச்சிடலாம். இனிமேல் பேசினா டைம் நமக்கு போதாது. என்ன போதுங்கிறத என்ன சுத்திக்க சொல்ல கவனிங்க. அந்த ஒரு அழகான வார்த்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். 97 98 முடிச்சிடுவோம். அந்த அழகு வீட்டிற்கு நான் போக புறப்பட்டேன். எல்லா காலங்களிலும் மீட்கப்பட்டோர் வெள்ளை சிங்காசனத்தை சுற்றி மகிமை என்று பாடுவார்கள். பரலோக வீடு செல்ல அநேக சமயம் நான் மிகுந்த ஆவல் கொண்டவனாய் இருக்கிறேன். அந்த அழகான பொன் நகரத்தில் அந்த மகிமையான என் இரட்சகரையும் நான் பார்க்கையில் அந்த மகிழ்ச்சி எவ்விதமாயிருக்கும். பரலோக மணவாளன் மற்றும் மணவாட்டியின் பூமிக்குரிய கூடாரம் என்ற செய்தியில் பரலோகத்தை குறித்து தீர்க்கதரிசி வர்ணிச்சுட்டு அந்த அழகெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு அந்த வார்த்தையில முடிவில் என்ன சொல்றாரு பாருங்க, பத்ம தீவிலே யோவான் அதை கண்டான். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது, இனிமேல் நம்ம வாழ போகிறது அத்தனையும் பூமியில இருக்கிற நேரத்திலேயே யோவான் அதை பார்த்தான். இன்னொரு செய்தி வாசிச்சு முடிச்சிருவோம். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு நீங்க, யோவான் ஆவிக்குள்ளானான். அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவன் வாக்குத்தத்தம் செய்து, நான் வருமளவும் அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சீஷரிடத்தில் அவர் கூறின பிரகாரமாக எல்லா காரியங்களையும் அவன் முன்கூட்டியே கண்டான். அவன் பூமியில் இருக்கையில் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரையும் பூமியில் என்ன சம்பவிக்கும் என்பதை கண்டான். பின்பு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு நடக்கப் போகிறவை எல்லாம் கூட அவன் கண்டான். ஓ, அது அற்புதமா இருக்கிறது அல்லையா? தீர்க்கதரிசி எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்க முடிக்கிறார்னா, அவன் உயிரோடு இருக்கிறதெல்லாம் எல்லா வருகையில் நடக்கக்கூடிய அத்தனையும் பார்த்தான். இதைதான் இயேசு சொன்னார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன. இந்த யோவான் ஏறக்குறைய 100 வயதில கிறிஸ்துவுக்குள் இயற்கையான மரணம்,
மரித்து அவர் அக்கறைக்கு போனார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே பரலோகத்தை பார்த்தார். இயேசு கிறிஸ்துவின் வருகையை பார்த்தார். இயேசு கிறிஸ்துடைய எதிர்காலம் என்ன செய்ய போகிறார் மனவாட்டிக்காக எல்லாவற்றையும் பார்த்தார். இதை தான் இயேசு என்ன செஞ்சார்? சூசகமாக சீஷரிடத்தில் சொன்னார், நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. பூமியில வாழ்கிற காலகட்டத்தில் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துடைய வருகையை பார்த்தார். இங்க நிற்கிற சிலர் தேவனுடைய ராஜ்யம் வருவதை காணும் முன்னாடி மரணத்தை ருசி பார்ப்பது கிடையாது. அந்த வார்த்தையை சொல்லி 6 நாளைக்கு பிறகு பேதுரு, யோவான், யாக்கோப்பு இயேசு மகிமை பொருந்திரவராக, பிதாவின் மகிமை பொருந்திரவராக அங்கே வீட்டிருக்கிறத பார்த்தாங்க. அது அன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. அப்படின்னா யோவான் இன்னும் இருக்கிறாரா? இல்லை ஐயா. சரித்திரம் சொல்கிறது அவர் ஏறக்குறைய 100 வயதில் இயற்கையாகவே கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்து அவர் கடந்து போனார். இயேசு சொன்ன வார்த்தையின் அடையாளம் என்னன்னா, அவர் இந்த பூமியில் இருக்கிற நேரத்திலேயே பரலோகத்தை பார்க்க முடியுது. மோசையினால பரலோகத்துக்கு உள்ள போக முடியாது. உங்களுக்கு தெரியுங்களா? ஏன்னா இயேசு ரத்தம் சிந்தலை. இயேசு ரத்தம் சிந்தாத வரைக்கும் பரலோகத்துல திறப்பு கிடையாது. இயேசு ரத்தம் சிந்தின பிறகுதான் பரலோகத்துக்கு திறப்பு. எப்படி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பொது ஜனங்களுக்கு திரையிடப்படுவதற்கு முன்பாக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரை கூப்பிட்டு அநேகருக்கு அந்த படத்தை திரையிட்டு காண்பித்த பிறகு பொது ஜனங்கள் பார்க்க முடிந்தது போலவே யோவான் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் ஏற்கனவே பார்த்து விட்டார். இனிமேல் நடக்க போற அத்தனை நிகழ்வு பார்த்தார். அந்த ராஜ்யத்துக்காக தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு பரலோகத்துல பூமியில அந்த பரலோகத்தின் பிரஜைகளாக அந்த நல்ல ராஜாதி ராஜாவுடைய பொற்பாதங்களை இறுக பற்றி கொண்டு அவரை பின்பற்றி கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மை அவரை எழுந்திருக்கலாமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. சீஷர்கள் மத்தியில் அந்த யோவான் மரிப்பது இல்லை என்ற ஒரு எண்ணம் வந்தது. இயேசு அப்படி சொல்லல. பூமியில வாழ்கிற காலகட்டத்திலேயே இயேசு கிறிஸ்துடைய வருகையும் 1000 வருஷ அரசாட்சி, பரலோகத்தை விட்டு மனவாட்டி இறங்கி வருகிற அந்த புதிய எருசலேமை எல்லாவற்றையும் பார்க்க முடியுது. ஏன் ஐயா? பரலோகத்துக்குள்ள போனாரு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவரை பார்க்க முடிந்தது. அவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதுமராகத்துக்கு அவர் ஒப்பாயிருந்தார். தீர்க்கதரிசிவர் அவர்தான் ஆல்பா, அவர்தான் ஒமேகா, அவர்தான் முந்தினவர், அவர்தான் பிந்தினவர். எல்லாவற்றையும் பார்த்து எனக்கு நாம கூட பரலோகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த பூமியிலே நீங்க பரலோகத்தை புரிஞ்சுக்க முடியும். தீர்க்கதரிசி சொல்றாரு, சபைக்கு எது கூடி வரோம்னா இங்கேயே பரலோகத்தை அனுபவிக்க முடியும். பரலோகத்துடைய அனுபவம் இந்த பூமியில பெற்றுக்கொள்ளணும். இங்க நம்ம அமைதியா இருந்துட்டா பரலோகத்துல நமக்கு போர் அடிச்சு போயிடும். பரலோகத்துல அமைதியா இருக்க முடியவே முடியாது. அங்க பாத்தீங்கன்னா பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல பிரைசி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்க போன பிறகு வேற வேலை இல்லை ஐயா. அந்த ராஜாவை பார்த்து கொண்டு அவரை துதிப்பதை விட, அவரை போற்றுவதை விட வேற என்ன பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம்? அதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்தார். நீங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியுமா இருக்கீங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்ம லேவி கோத்திரத்துல பிறக்கல, ஆனா நீங்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். கர்த்தர் சேர்ந்து பாடுவோமே. சீயோன் தேசமதில் சேர்ந்தென்றும் அன்பருடனே வாழ்வோம். சீயோன் தேசமதில் சேர்ந்தென்றும் அன்பருடன் வாழ்வே. சீயோன் தேசமதில் சேர்ந்தென்றும் அன்பருடன் வாழ்வே. ஜெயகீதம் பேரின்பம், ஜெயகீதம் பேரின்பம், துதி பாடி மகிழ்வேன், துதி பாடி மகிழ்வேன். சீயோன் தேசமதில் சேர்ந்தென்றும் அன்பருடன் வாழ்வேன். வீதிகள்
நகரத்து வீதிகள் பொன்னாக மில்லுதே. ராப்பகலில்லையே வெளிச்சமே. ராப்பகல் இல்லையே வெளிச்சமே. சீயோன் தேசமதில் சென்றும் அன்பருடன் வாழ்வேன். மண் சாயல் மாறியே வில் சாயல் அடைந்துமே. மண் சாயல் மாறியே மறுரூபம் அடைவேனே. இயேசு போல் மாறுவே. மறுரூபம் அடைவேனே. இயேசு போல் மாறுவே. சீயோன் தேசமதில் சேர்ந்தென்றும் அன்பருடன் வாழ்வேன். அந்த சீயோன் தேசத்தில் வாழ்வதற்காக தான் பரலோகத்தை விட்டு தேவாதி தேவன் கேருபின் சேராபின் மத்தியில் வாசம் பண்ணக்கூடிய அந்த மகா பெரிய தேவன் ஏழை அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் பூமிக்கு வந்தார். தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் அவரை போல மாறுவதற்கு அவர் என்னை போல மாறிட்டார். அவர் உங்களையும் என்னையும் அவரை போல மாற்றுவதற்கு அவர் ஏழை அடிமை ரூபம் எடுத்து தம்முடைய விலைமதிப்பட்ட ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த தேசத்துக்கு போவதற்காக தான் நம்முடைய பெரிய வாஞ்சை அதுதான். இந்த பூமி நம்முடைய நிரந்தரம் கிடையாது. இந்த பூமியை விட்டு ஓய்ந்து அக்கறைக்கு போவதற்காக தான் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நல்ல பகல் வேளையில் உள்ள கர்த்தா, வந்த மக்கள் அத்தனை பேரையும் வெளியேறப்பட்ட கருத்துக்குள்ளாக நான் வைக்கிறையா. இவர்களுக்காக கல்வாரிய ஜீவனை கொடுத்தவர் நீங்க ஆண்டவர். இவளை ரத்தம் கொடுத்து மீட்டு கொண்டவர் நீங்க ராஜாவே. நாங்கள் ஒருவர் கூட இந்த மேன்மையான ஸ்லாக்கியத்தை எழுந்து போகாதபடிக்கு யோவான் எதையெல்லாம் பார்த்தவரோ நாங்கள்லாம் கர்த்தாவே அந்த மகத்தான அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்து காலகாலமாக உம்முடைய திருமுகத்தையே பார்க்க உமக்கு அருகாமல் இருப்ப அந்த வாஞ்சையே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. வந்தவர் வந்தவனமாய் போகாதபடி உடைய பிள்ளையுடைய இருதயத்தின் ஆழமக்கு தெரியும் ஐயா. உடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். உங்களுடைய ரத்தத்துக்குள்ளாக அவரை மறைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். ஆக்காரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. ஆக்காரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.